அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிட நிலையத்திலிருந்து உங்கள் நம்பிக்கைக்குரிய ஜோதிடர், ஆஸ்தான ஜோதிடர், ஜோதிட ரத்னா ஜெய்சங்கர் பேசுகிறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு சொத்து வாங்குகிறோம், அதாவது உதாரணமாக ஒரு வீடு வாங்குகிறோம் அல்லது பிளாட் வாங்குகிறோம்னு வச்சுக்கோங்க. இதை யார் பேரில் வாங்கலாம், யார் பேரில் வாங்கக்கூடாது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், லக்கணம்ங்கிறது உங்களை பற்றிய விஷயம் பூராமே அதில் இருக்கும். அதில் உங்களுக்கு இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு என்னென்ன உங்களுடைய வலிமை என்ன, உங்களுடைய முயற்சிகள் என்ன, உங்களுடைய எண்ணங்கள் என்ன, சிந்தனைகள் என்ன, உங்களுடைய குணநலன்கள் என்ன, உங்களுக்கு என்னென்ன யோகங்கள் இருக்குது, எல்லாமே இந்த லக்கணத்தில் இருக்கும். சரி, லக்கணத்திலிருந்து 4வது பாவகம் வந்து வீடு, மனை, தோட்டம், துறவு, நிலம், இது பூரா வாங்குறதுக்கு வந்து 4ஆம் பாவகம். இப்போ இதை வந்து நம்ம பேரில் வாங்கலாமா அப்படின்னா, இப்போ லக்கணாதிபதி வந்து 4ஆம் இடத்துல நிற்கிறான்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் உங்கள் பேரில் சொத்து வாங்கலாம். சரிங்களா? அதே மாதிரி லக்கணாதிபதியை வந்து 4ஆம் இடத்தை பார்த்தாலும் நீங்கள் சொத்து வாங்கலாம் உங்கள் பேரில். குரு பகவான் 4ஆம் இடத்தில் இருந்தாலும் சரி, அல்லது வேறு கடத்தில் இருந்து 4ஆம் இடத்தை பார்த்தாலும் சரி. சரிங்களா? குரு வந்து 5, 7, 9. அப்போ இந்த பார்வையில் அவர் அந்த கட்டத்தை பார்த்தாலும் நீங்கள் உங்கள் பேரில் சொத்து வாங்கலாம். சுக்கிரன் அந்த 4ஆம் இடத்துல இருக்குது அல்லது வேறு இடத்துல இருந்து அதை பார்க்குது அப்படின்னா நீங்கள் உங்கள் மனைவி பேரில் சொத்து வாங்கலாம். சந்திரன் அந்த இடத்துல இருக்குது, 4ஆம் இடத்துல இருக்குது, அப்படி இல்லை வேறு இடத்துல இருந்து பார்த்தா நீங்கள் உங்கள் தாயார் பேரில் சொத்து வாங்கலாம். அதாவது கல்யாணம் முடிக்காதவங்களாக இருந்தால், அப்படி இல்லைன்னா தாய் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மனைவி பேரில் வாங்க. சரிங்களா? அதே மாதிரி இப்போ தீய கிரகங்கள்னு சொல்கிறோம், ஒரு 4 கிரகங்களை சொல்கிறோம். செவ்வாய், சனி, ராகு, கேது. இந்த 4 கிரகங்களில் ஏதாவது ஒன்று அந்த 4ஆம் இடத்துல இருந்தாலோ அல்லது வேறு எந்த பக்கமாவது இருந்து அதோடைய தனது பார்வையினால், இப்போ செவ்வாயின்னு வச்சுக்கோங்களேன், செவ்வாய் வந்து 4, 7, 8, சனி வந்து 3, 7, 10. இந்த பார்வைகளில் இந்த 4ஆம் இடத்தை பார்த்தால், அல்லது ராகு, கேது இவங்க ஒன்று அந்த இடத்துல இருந்தாலும் சரி, அல்லது வேறு இடத்துல இருந்து 7ஆம் பார்வையாக பார்த்தாலும் சரி, நீங்கள் உங்கள் பேரில் சொத்து வாங்காதீங்க. வாங்கினீங்கன்னா பிரச்சனை வரும்.